இதுதான் ஐபல் இண்டக்ஷன் ஸ்டவ் க்ரோன் 200Y அந்த பிராண்டோட அவுட்லுக். நல்லா இருக்கா நண்பர்களே? இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஐபல் க்ரோன் 200Y இந்த ப்ராடக்ட் பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம ப்ராடக்டோட அவுட்லுக். வெல்கம் பேக் டு சங்கமித்ரா யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி தான் இந்த பாக்ஸிங்கில் பார்க்க போகிறோம். நான் வந்து சென்னையில் தங்கியிருக்கிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியல. ஸோ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டோம். இப்போது இண்டக்ஷன்ஸ் அமேசானில் 3ஆம் தேதி ஆர்டர் போட்டு இந்த ஏப்ரல் 3, 2025 ஏப்ரல் 3, 2025 ஆர்டர் போட்டது. இன்றைக்கி 5/3/2025 2 நாளில் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அடுப்பு எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், இல்லைன்னா அமேசானில் வாங்கலாம். 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்க, அமேசானில் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்க. அமேசானில் போட்டிருந்ததை விடவும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 30 ரூபா கம்மியாக தான் போட்டாங்க. இருந்தாலும் நான் ஏன் வந்து அமேசான் சூஸ் பண்ணேன்னா, ஒரு டைம் நான் வந்து லாங் இயர்ஸ் ஆகோ, ஒரு 5 or 6, 7 இயர்ஸ் ஆகும், அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு புக்கு ஃபைல்ஸ்லாம் அப்போல்லாம் ரொம்ப நான் படிச்சுட்டு இருந்தேன் தீவிரமாக. ஸோ அப்போ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நிறைய ஃபைல்ஸு புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தேவைப்படுச்சு. ஸோ நான் வந்து அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணுவேன், ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆர்டர் பண்ணுவேன். எதில் வந்து ரேட் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து ஆர்டர் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு 5 ஃபைல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதில் வந்து 2-3 ஃபைல்ஸ் வந்து சைடில் கிழிஞ்சு 2 ஃபைல் தான் ஒர்த்தாக இருந்தது, மீதி 3மே கிழிஞ்சிருந்தது. ஸோ 5 ஃபைல் ஆர்டர் பண்ணி அப்போ எனக்கு வந்து அந்த தேவையில்லை, கிழிஞ்சிருச்சா அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து அந்த கால டைமும் போயிடுச்சு, 10 நாள் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த ப்ராடக்டை வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு எனக்கு வந்து 2-3 ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வராதனால, அதாவது 5 ஃபைல்ஸ் ஆர்டர் பண்ணேன். அதில் வந்து 2-3 ஃபைல்ஸ், 2 ஃபைல்ஸ் வந்து கிழிஞ்சிருந்தது, 3ஆவது ஃபைல் கொஞ்சமாக கிழிஞ்சிருந்தது. ஸோ என்னால் அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அமேசான் அப்போதுலேருந்து முடிவு பண்ணேன், நான் வந்து வாங்கினா என்னோடய ப்ராடக்ட் வந்து அமேசானில் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அமேசானில் தான் வாங்கிட்டுருக்கேன். அமேசானில் வந்து ஒர்த்தாக இருக்குது. அப்படி எதுவும் டேமேஜான ப்ராடக்ட் இது வரைக்கும் எனக்கு வரல. ஸோ நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன கம்பெனி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கீங்களா மக்களே? இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் வந்து இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன், இந்த பிராண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் சூஸ் பண்ணேன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதமாகவே நெட்டில் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நிறைய ரிவ்யூஸ், நிறைய ரேட்டிங்ஸ், நிறைய யூடியூப். வாங்க நம்ம அமேசான் டெலிவரியில் இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஓப்பன் பண்ணலாம். பில்லு வச்சுருக்காங்க. பில்லு பாருங்க, சைடில் அந்த பேமெண்ட் இருக்க சைடெலாம் வந்து இந்த மாதிரி கோடாக விழுந்திருக்கு. ஏதாவது திருட்டுத்தனம் ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பில்லிங்கில் ஏன் இந்த மாதிரி அந்த அமௌண்ட் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த கேஸ் அடுப்போட அமௌண்ட்டு நான் வாங்கினது வந்து 1986 ரூபா. 2000 ரூபாய்க்கு 14 ரூபா கம்மி. அப்போது 1986 பாருங்கள் 6 ரூபா மட்டும்தான், அந்த 6 மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. 1986 பாருங்கள். மேலே அப்படியே மேலேருந்து கீழே வர பில்லிங்கில் எல்லாமே வந்து ஷேட் ஆகிருக்கு. இது ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் தான் இதை செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பில்லு வந்து சரியாக அமேசானில் எந்த குறைபாடும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அமேசானில் வந்து இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணேன்.
அமேசானில். ஃப்ளிப்கார்ட்டில் டேமேஜ் வருதுங்கிறதுனால தான் நான் வந்து அமேசானில் அப்ளை பண்ணேன். அமேசான்லேயே இருந்தாலும் இப்படி ஏமாற்றிட்டாங்க என்ன. இங்கே பாருங்கள், பில்லில் வந்து கரெக்டான பேமெண்ட் ருப்பீஸை ஷேட் பண்ணி பேமெண்ட் ருப்பீஸே காமிக்காமல் இந்த மாதிரி பில் கொடுக்குறாங்க. இப்படி அமேசான் ஏமாற்றாதீங்க அமேசான். அப்புறம் மக்கள்லாம் ரொம்ப உங்கள் மேலே அமேசான் மேலே கோவம். ரொம்ப அமேசான் தான் கொஞ்சம் நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் இருக்குது. அதை கெடுத்துக்காதீங்க அமேசான். இப்படி ஏமாற்றக்கூடாது. சரி, நம்ம இந்த மேனுவலில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் 2200 வோல்ட்டு. இதனுடைய பிராண்ட் நேம் IBL Crown 200Y. இந்த பிராண்டு தான். இந்த பிராண்டில் என்ன இண்டக்ஷன் மேனுவலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த ப்ளக்கை வந்து இந்த ப்ளக் இருக்குல்ல, இந்த ப்ளக்கை வந்து 220 வோல்ட்டு 10 ஆம்பியர் பவர் சாக்கெட்டில் தான் இந்த ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து இதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேஃப்டி நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பிடிச்சி அந்த இதை வந்து பிளேட்டை இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் காஸ் எனி ரிஸ்க், எந்த ஆபத்தை வேணால் உங்களுக்கு ஏற்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்கள் வீட்டு பவர் கனெக்ஷன் லோவாகிடுச்சு, 88 வோல்டேஜுக்கு கம்மியாக ஆகிடுச்சு, நீங்கள் 88 வோல்டேஜுக்கு கீழே, அதாவது இது 88 வோல்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு கீழே லோ பவரில் வந்து கரண்ட்டு போயிட்டு இருந்தது நம்ம வீட்டில். சில டைம் வந்து கவர்மெண்ட்டு 1 பீஸ் 2 பீஸில் கரண்ட் போடுவாங்கள்ல, லோ பவராக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி 88 கீழேயும் கம்மியாக பவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த ஸ்டவ் ஒர்க் ஆகாது. அட் த சேம் டைம் இந்த 280 வோல்ட்டுக்கு மேலே போனாலும் 280 வோல்ட்டு தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. 280 வோல்ட்டுக்கு மேலே ஹை பவராக இருந்தாலும் இந்த மெஷின் இந்த இண்டக்ஷன் ஒர்க். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ, அதாவது என்னென்ன பொருள் எங்கெங்கே வாங்கலாம், எது கம்மியான விலையில் கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னெல்லாம் கிடைக்கும், அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சட்டத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இந்த வழக்குகளை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த யூடியூப் வீடியோஸில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் அட்வொகேட்டாக இருக்கேன். ஹைகோர்ட்டில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4வது வருஷம் என்னோடய ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் வந்து லாவில் நான் வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு PhD பண்ண போகிறேன். நெட் கிளியர் பண்ணிவிட்டேன். நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் அந்த மார்க் வச்சு நம்ம PhD போயிடலாம். PhD அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து PhD பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சட்ட சம்மந்தமான கேள்விகள், உங்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் நீதிமன்ற வழக்குகளில் ஏதாவது அட்வொகேட்ஸ் வந்து ஏதாவது ஏமாத்துறாங்க, இல்லை கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது என்ன போகுதுன்னே தெரில, அந்த மாதிரியான கேள்விகள் இருந்தால் அவங்களோட சட்ட சம்மந்தப்பட்ட கேள்விகளை என்னோடய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் வாயில கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய யூடியூப் சங்கமித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.